ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு மலையாள மூவி தாங்க பார்க்க போறோம். பூமியை நோக்கி ஒரு ஏலியன் வருது. அதை வச்சு காமெடி சயின்ஸ் ஃபிக்ஷன் படமா இப்ப வெளிவந்திருக்கிற ப்ளூட்டோ படம் எப்படி இருக்குன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த படத்தை ஆதித்ய சந்திரசேகர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு வழக்கமான ஏலியன் படங்கள்ல இருந்து இது கொஞ்சம் மாறுபட்ட கோணத்துல கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். படத்தோட நாயகனா விக்னேஷ்ங்கிற கேரக்டர்ல நீரஜ் மாதவ் நடிச்சிருக்காங்க. இவர் தன்னோட வீட்டுல சொந்தமா ஒரு ட்ரிங்க் தயாரிச்சு அந்த சந்தையில விற்பனை செய்யணும் அப்படின்னு தொடங்க ஆரம்பிக்கிறாரு. இந்த தொழிலை விரிவுபடுத்தணும் அப்படின்னு ஒரு தொழிலதிபர் கிட்ட 5 லட்சம் பணமும் வாங்குறாரு. விக்னேஷோட அந்த தொழில் கொஞ்சம் சூடு பிடிக்கவும் ஆரம்பிக்குது. இதனால விக்னேஷ் இப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காரு. ஆனா இந்த இடத்துலதான் ஒரு ட்விஸ்ட் வருது. விக்னேஷ் தயாரிச்ச அந்த ட்ரிங்க்ஸை குடிச்ச எல்லா மக்களுக்குமே கொஞ்சம் உடல்நல பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னு அவர் மேல ஒரு பழி விழுது. இந்த செய்தி விக்னேஷுக்கு ஒரு பேரதிர்ச்சியா இருக்கு. இதனால வியாபாரத்துல தோல்வி ஆகுது. அதனால ரொம்ப வெட்டி எறிகிற விக்னேஷ் ஒரு நாள் நல்ல ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு கடற்கரையில படுத்துக்கிறாரு. அப்போ வானத்துல இருந்து ஒரு விண்கலம் கடல்ல விழுகுது. அதுல இருந்து மனித உருவத்துல ஒரு ஏலியன் எந்திரிச்சு வருது. போதையில இருக்கிற விக்னேஷ் அந்த ஏலியன் கிட்ட போய் என்னை விட்டு போகாத அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த ஏலியனும் விக்னேஷ் வச்சிருந்த அந்த ட்ரிங்கை குடிச்சிட்டு நேரா அவங்க வீட்டுக்கே போயிருது. அடுத்த நாள் காலையில தன்னோட ரூம்ல ஏலியனை பார்த்தோன்னே விக்னேஷ்க்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. அதுக்கப்புறம் அந்த ஏலியனுக்கு ப்ளூட்டோ அப்படின்னு பேரும் வச்சுட்டு மலையாள மொழி எல்லாம் கத்து கொடுக்குறாரு. ஏலியன் அப்படின்னாலே கண்டிப்பா அதுக்கு ஏதாவது சூப்பர் பவர் இருக்கும், அதை வச்சு வாழ்க்கையில ஏதாவது சாதிக்கலாம் அப்படின்னு விக்னேஷ்க்கு இப்ப கனவும் வருது. ஆனா அவரோட கனவுக்கு கடைசி வரைக்கும் ஏமாற்றமே மிஞ்சுங்கிற மாதிரி இப்பவும் ஏமாற்றமா தான் இருக்கு. ஏன் அப்படின்னா அந்த ஏலியன் கிட்ட எந்த ஒரு பவருமே கிடையாது. ஒரு சின்ன சூப்பர் பவர் கூட இல்லாத ஒரு சாதாரண ஏலியனை வச்சுட்டு விக்னேஷ் என்னென்ன செஞ்சாரு, கடைசியில அந்த ஏலியன் தன்னோட சொந்த கிரகத்துக்கு போச்சா இல்லையா அப்படிங்கறதான் படத்தோட மீதி கதை. இந்திய சினிமா பொறுத்த வரைக்குமே பூமிக்கு வர ஏலியன் கிட்ட ஏதாவது சக்தி இருக்கும். ஹீரோ அதை வச்சு தன்னோட சொந்த காரியெல்லாம் சாதிச்சுட்டு கடைசியில ஏலியனா அந்த கிரகத்துக்கு அனுப்பி வைக்கிறதா வழக்கமான கதையா பார்த்திருக்கோம். ஆனா இந்த படத்துல எந்த சக்தியுமே இல்லாத ஏலியனை வச்சு ஹீரோ என்னென்ன பாடுபடுறாரு அப்படிங்கறத கொஞ்சம் மாறுபட்டு யோசிச்சிருக்காரு இயக்குனர். RDX படத்துல தன்னோட அதிரடியான ஆக்ஷன்ல மிரட்டின நீரஜ் மாதவ் இந்த படத்துல விக்னேஷ் அப்படிங்கிற கதாபாத்திரத்துக்கு ரொம்ப கச்சிதமா பொருந்திருக்காரு. சண்டை காட்சிகளையும் வழக்கம் போல பிரமாதமா நடிச்சிருக்காரு. ஏலியனா அல்தாப் சலீம் வராரு. ஒவ்வொரு காட்சியிலுமே அவரும் யதார்த்தமான நடிப்பு மூலமா கவர்ந்திருக்காரு. படத்துல பெரிய அளவு சுவாரஸ்யம் இல்ல அப்படின்னாலுமே அங்கங்க வர சின்ன சின்ன எதிர்பார்ப்புகளும் அந்த கிச்சு கிச்சு மூட்டுற மாதிரியான காமெடிகள் கொஞ்சம் பார்க்கும்படியா இருக்கு. அது மட்டும் இல்லாம வில்லன் கதாபாத்திரத்துல டைகர் தம்பியா வர அர்ஜுன் வர்கீஸ் ஓரளவுக்கு நல்லா நடிச்சிருக்காரு. ஆனா ஹீரோயினா வர ஆஷா சாந்தினி பேருக்கு மட்டுமே வந்துட்டு போற மாதிரி இருக்கு. படத்துல மைனஸ்னு பார்த்தா ஏலியன்னால ஹீரோக்கு பெருசா எந்த நன்மையும் இல்ல. அதுக்கு பதிலா பிரச்சனை மட்டும்தான் வருது. இதனால திரைக்கதையில கொஞ்சம் சுவாரஸ்யம் கம்மியா போற மாதிரியே இருக்கு. என்னதான் புது ஐடியாவா இருந்தாலுமே ஒரு கட்டத்துக்கு மேல இந்த ஏலியன் ஏதாவது பண்ணுமா பண்ணாதா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு கொஞ்சம் பொறுமையா சோதிக்கிற மாதிரியும் இருக்கு. படத்தோட கிளைமேக்ஸ்ல ஒரு சூப்பர் பவர் இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. அந்த சூப்பர் பவரை படம் ஃபுல்லாவே கொடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருந்திருக்கும். ஆக மொத்தத்துல ப்ளூட்டோ படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப வாவ்னு சொல்ற அளவுக்கு இல்லைன்னாலுமே ரொம்ப போரிங்கா இருக்குன்னு சொல்ற அளவுக்கும் இல்லைங்க. ஒரு தடவை தாராளமா டைம் பாஸ் வேணா பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.